ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபோடில்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ராபர்ட் லெண்டோட தி சி அப்படிங்கிற போஸ்ட் பீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி ராபர்ட் லெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ராபர்ட் லெண்டோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் வில்சன் லெண்ட். இவர் வந்து 1879 1949 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர். இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எஸ்ஸேஸாக இருக்கும். அண்ட் மெயினாக இவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, ஒரு மேகசைன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எழுதுகிற ரைட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து லேட்டர் இவர் வந்து எடிட்டராக மாறினார். எந்த நியூஸ் பேப்பருக்குன்னா நியூஸ் க்ரானிக்கல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணார். அண்ட் இவரோட எஸ்ஸேஸ் வந்து நிறைய மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ணார். ஸோ அதில் பர்டிகுலராக நியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த மேகசினில் பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கான எஸ்ஸேஸ்க்கு அவர் கொடுத்த ஆத்தர் நேம் என்ன அப்படின்னா YY. ஸோ YYங்கிற பென் நேம் எதுக்கு யூஸ் பண்ணார்னா நியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மேகசினில் பப்ளிஷ் பண்ண எஸ்ஸேஸ்க்கு. அண்ட் இவர் வந்து மோர் தென் 30 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த 30 புக்ஸுமே வந்துட்டு இவரோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ், இவர் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸில் பிரிண்ட் பண்ண எஸ்ஸேஸ் அண்ட் ஆர்டிக்கிளோட கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ரைட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. என்ன டாபிக் கொடுத்தாலும் எழுதுகிற அளவுக்கு அவர் அவ்வளோ டேலண்டடாக இருந்தார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்டோபயோகிராஃபிக்கல் வந்து இருந்துச்சு. அண்ட் இவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த சி அப்படிங்கிற இந்த பார்ட், அதாவது இந்த ப்ரோஸ் பீஸ் வந்துட்டு ராபர்ட் லெண்டோட த புக் ஆஃப் திஸ் அண்ட் தட் அப்படிங்கிற கலெக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் லிண்ட் என்ன பண்ணுறாருனா சியை வந்து ஹியூமன் கூட கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் ஈவன் லிட்ரேச்சர்லேயும் சியை தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பீப்புள், human beings, how they relate themselves with sea during an ancient time. அதாவது ஹிஸ்ட்ரியில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, லிட்ரேச்சரில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் ரியாலிட்டியில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து கொண்டு வந்திருப்பார். அண்ட் இதில் இருக்க மெயின் தீம்ஸ் என்னென்னு பார்த்தா ஃபேட், சூப்பர்ஸ்டிஷன், ஃப்ரீடம், ப்ராஸ்பெரிட்டி, சர்விட்யூட் அண்ட் அக்செப்டன்ஸ், இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ரியாலிட்டியோ ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருப்பார்னா எம்பரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஷிப் வந்து டைட்டானிக்கோட சிங்க்குக்கு அப்புறமா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷிப் வந்துட்டு டைட்டானிக்கில் என்னென்ன டிஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாமே சரி பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த ஷிப்புமே வந்து ஒரு நாள் கூட சீல தாக்கு பிடிக்கல, வந்து அழிஞ்சு போயிரு, சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அண்ட் தென் இந்த சீல் ட்ராவல் பண்ணுறது ஏன் பீப்புளுக்கு அதிகமாக பிடிக்கிறது இல்லைன்னா, இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பையன் வந்து டொபாக்கோ சாப்பிட்டான்னா அவனுக்கு எப்படி ஒரு மாதிரி சிக்னஸாக வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குமோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சீல ட்ராவல் பண்ணுறது இருக்கும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த சீல ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, அந்த சீயோட அந்த வேவ் சவுண்ட் அது வந்து எப்படி இருக்கும், டல் ரோர், நாகிங், எப்போ பார்த்தாலும் நெய்ன்னு ஏதாவது ஒன்று நம்ம சுற்றி நடந்துகிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கிற சவுண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட நிறைய பேர் சீல ட்ராவல் பண்ணுறத வந்து வெறுக்கிறாங்க, ஆர் அவங்களுக்கு வந்து இந்த சிக்னஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு டொமஸ்டிகேட்டட் ஒண்டர் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் சிலர் வந்து அந்த கடலில் ட்ராவல் பண்ணுறதை எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஜூக்கு போகும்போது ஒரு பியரோட பியர் இல்லைன்னா லயனோட டென்னை கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு பயம் மனசுக்குள்ளார இருக்குமோ அந்த ஒரு பயத்தோடு தான் இந்த சீலில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி வந்து சொல்கிறார். அண்ட் தென் பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்ம சீ கூட இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுறோம். பட் ஸ்டில் எப்போல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் வந்து சீல நடந்திருக்கு, யாராவது மூழ்கி போகிறது இல்லை ஏதாவது ஒரு ஷிப் மூழ்கி போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்குள்ளே அறியாமல் நம்மளுக்கு ஒரு ஃபியர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். அண்ட் தென்
நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்டைன் செட் ஆஃப் பீப்புள், அந்த பழங்குடியின மக்கள் யாருன்னு சொல்கிறாரு, ஃபெரி மவுண்டெயின்ஸில் வாழ்கிற அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அங்கே வந்து ஒரு பெரிய வேல்கனோ இருக்குது. அந்த வேல்கனோ வந்து பொங்கி அங்கே இருக்கிற வீடெல்லாம் அழிக்குது, அந்த பீப்புளோட பர்த் பிளேஸ்லாம் அழிக்குது. பட் ஸ்டில் அந்த அந்த பீப்புளோட ஆன்சிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் பின்னாடி வர சந்ததி என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த வேல்கனோவில் போய் அந்த மவுண்டெயின்லேயே தான் தங்களோட ஹோமை வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், சீக்கு போனால் டேஞ்சர் இருக்குது, சீ போனால் நம்மளை அழிச்சிரும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப சீக்கு தான் போகிறோம். ப்ளஷருக்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு எனிதிங் ரிலேட்டட் டு நம்ம வந்து நிறைய டைம்ஸ் இந்த பழங்குடியின மக்கள் அந்த வெரி மவுண்டெயினில் இருக்க பீப்புள் மாதிரி திரும்ப திரும்ப சீக்கிட்டே தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் சீயை எப்படி ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் மித்தாலஜியில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறார். ஸோ ஜென்ரலாகவே அந்த காலத்தில் ஆர் யூ கேன் சே இன் ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆர் இன் மித்தாலஜி பீப்புள் என்ன பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தண்ணிக்குள்ளார சீ அப்படிங்கிறதே ஒரு டிராகனோட பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது டிராகன் சீயவே ஒரு தண்ணிங்கிறதே ஒரு டிராகன் மாதிரி, சீங்கிறதே ஒரு டிராகனோட வாகனம் ஆர் யூ கேன் சே டிராகன் அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா எப்போ யார் கடலுக்குள்ளே போனாலும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு டிராகன், ஒரு பீஸ்ட் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு டிராகனுங்கும் போது அந்த பீஸ்ட்டுக்கு என்ன வேணும், ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும். ஸோ அப்போ சாக்ரிஃபைஸ்னால் பலி கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த பலிங்கிறது யாரை கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகான ஒரு பொண்ணை வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அழகான பொண்ணை பலி கொடுக்கறதுக்கு நிறைய லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸும் மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸும் லிண்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் என்னென்ன, பர்ஷுவஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்ட்ரோமீடியா அப்படிங்கிற பொண்ணை வந்து சேவ் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஆண்ட்ரோமீடியா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு பிரின்சஸ். ஸோ அவங்கள பர்சஸ் எப்படி வந்து சேவ் பண்ணுறாரு அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அப்படிங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு செயின்ட் ஜார்ஜோட ஸ்டோரி சொல்கிறாரு. செயின்ட் ஜார்ஜோட ஸ்டோரியில் ஜார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஊருக்கு வந்து போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு செட் ஆஃப் அங்கே வந்து ஒரு டிராகன் இருக்குதுன்னு பிலீவ் பண்ணுறாங்க அங்கே இருக்க பீப்புள். ஸோ அந்த டிராகனுக்கு சாக்ரிஃபைஸாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரோட கிங்கோட பொண்ணை வந்து அனுப்பிச்சுட்றாங்க. எப்படி, ஒரு பிரைடு மாதிரி ட்ரெஸ் பண்ணி. ஸோ அப்போ ஜார்ஜ் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு அந்த பொண்ணை. அப்போ அந்த பீஸ்ட்டை பார்த்து கொன்று அந்த பொண்ணை வந்து சேவ் பண்ணுறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணுங்களை மட்டும் சாக்ரிஃபைஸ் கொடுக்கல, பசங்களை கூட சாக்ரிஃபைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாரு, பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஜோனா. ஸோ ஜோனாங்கிறவர் ஒரு ப்ரீஸ்ட். அவர் வந்து ப்ரீஸ்ட் பண்ண வந்து போயிருந்துருக்கணும். பட் அவர் வந்து ப்ரீஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு, யார் ஜீசஸ் சொன்ன பிளேஸ்க்கு போக முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணனால வாட் ஹேப்பன், அவர் போயிட்டு அந்த ஷிப் வந்து முழுகிரும். அந்த ஷிப் முழுகினதுக்கப்புறம் என்னாகும், அவரை வந்து ஒரு வேல் வந்து முழுங்கிரும். ஸோ அப்படி இந்த பீஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே கூட சாக்ரிஃபைஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்ஷியன் பீப்புள் வந்து சீவை என்னவா சொல்லிட்டு இருந்தாங்க, ஹாஃப் டிவைன் ஹாஃப் மான்ஸ்டர்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்குற வரைக்கும் தான் அது மான்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணும். ஒன்ஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி, நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மேரேஜ். ஸோ இவ்வளோ நாள் சாக்ரிஃபைசஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு பொண்ணை பலி கொடுக்கறது, ஒரு ஆணை பலி கொடுக்கறதா இருந்துச்சு. இப்போது வந்து என்ன ஆயிடுச்சு, மேரேஜுங்கிற நேமில் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அது வந்து லிட்ரரி ரெஃபரன்ஸ். எங்கன்னா மேத்யூ அர்னால்டோட ஃபோர்சேக்கன் மெர்மன் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து சொல்கிறார். ஸோ அதில் அதாவது மெர்மைட் மாதிரி ஒரு மேன், அவர் வந்து ஒரு கிங்காக இருப்பார். ஹி கம்ஸ் டு லேண்ட், இடத்துக்கு வராரு, லேண்டுக்கு வராரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஹி கெட்ஸ் ஹர், ஹி மேரிஸ் ஹர் அண்ட் டேக்ஸ் ஹர் டு ஹிஸ் லேண்ட். ஸோ இந்த மாதிரி மேரேஜுங்கிற பேரில் சாக்ரிஃபைசஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸும் சூப்பர்ஸ்டிஷியஸ் ஸ்டோரிஸும் சீயை சுற்றி வளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய மான்ஸ்டர் ஸ்டோரிஸ் கூட இது கூட ரிலேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக டெக்ஸ்ட் படிக்கும்போது தெரியும். அண்ட் தென்
நெக்ஸ்ட்டு மேனோட இன்டிமசி வித் சி, ஹவு மேன் இஸ் கம்ஃபர்டபுள். இப்போது கரண்ட் ஜென்ரேஷனை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்தில் தான் இப்படியெல்லாம் பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சி கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கும். பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ப்ளஷருக்காக யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் எப்படி நேச்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வண்டர் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட கடற்கரையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து போகிறோம். சில டைம் நம்ம வந்து கடலில் பயணம் பண்ணுறோம், ப்ளஷர் ட்ரிப்ஸ் பண்ணுறோம், லக்ஸூரியஸ் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறோம், அண்ட் பசிபிக் ஓஷனில் இருக்க அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறோம், ரிமோட் ஐலாண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறோம், அந்த லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ரூஸிங், அதாவது ஷிப்பில் பெரிய பெரிய அந்த டைட்டானிக் மாதிரி ஷிப்ஸில் மேலே ஒரு சேரை போட்டு இல்லை ஷெரபில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த பழைய இதுலேருந்து வெளியே வந்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கூட என்ன, திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பழைய ஃபிகர் வந்து நம்மளுக்குள்ளார வருது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டானிக் வந்து ஒரு அன்சிங்கபிள் ஷிப்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் என்னாச்சு, டைட்டானிக் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ டைட்டானிக் சிங்க் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாந்து சிங்க் ஆச்சு. ஸோ வீக் ஹியூமன் பீயிங், நம்ம வந்து என்ன தான் பெருசாக நம்ம பண்ணி அந்த சீயை வந்து அடையணும், கான்குவர் பண்ணணும்னு நினச்சாலும் அது முடியாத ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் லிட்ரேச்சர். ஸோ இவ்வளோ நேரம் காமன் மித்திக்கல் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இப்போ லிட்ரேச்சர் சொல்கிறாரு. ஸோ லிட்ரேச்சரில் சிஏ எப்படி டிபிக்ட் பண்ணுறாங்க. ஸோ லெண்ட் அந்த என்ன சொல்கிறாருன்னா, டால் ஷிப், சி வாயேஜ் அப்படிங்கிறது டால் ஷிப்ஸ் இருக்கும், டீப் டெத் அவாய்ட்ஸ். நம்ம டால் ஷிப்ஸில் போனாலே இங்கே என்ன இருக்குது, அன்னவுன் ஷிப்பில் போனாலே அங்கே கண்டிப்பாக ஒரு டெத் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சீல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்கிறார். அண்ட் தென் மறுபடியும் டைட்டானிக் அண்ட் எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அது முழுவதை பற்றி சொல்கிறாரு. அண்ட் ஷேக்ஸ்பியரோட ரெஃபரன்சஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் கிப்ளிங்கோட ஐடியாலஜி சொல்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஜோசப் கான்ராடோடதும் ஜான் மேசி ஃபீல்ட் அண்ட் தாமஸ் ஸ்மாலட் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, சி ஹேஸ் அ டார்க் சைட், அந்த டார்க் சைடில் எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ மேன் don't have any control towards nature or sea to control the sea. சீயை கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அங்கே ஒரு டார்க் சைடு இருக்குது, அங்கே என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்கிறார். அண்ட் தென் ஹெச்ஜி வெல்ஸோட த வேர்ல்ட் செட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம புதுசாக ஆட்டோபம் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்துட்டு எர்த்தவே கான்குவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது முடியாது. அதே தான் லெண்டும் சொல்கிறார். நம்ம என்ன தான் பெரிய பெரிய கப்பலை க்ரியேட் பண்ணி சீயை ஆண்டுலான்னு நினச்சி விட்டாலும் கடைசியில் மேனோட பவர் என்னது, ஒன்றும் இல்லை. நம்மளால் நேச்சரை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நேச்சர் இஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் நேச்சர். நம்ம போயிட்டுருக்க ஷிப் சிங்க் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் வாட்டர் அதிகமாகி ஃப்ளட் ஆகி நம்ம இருந்து போகலாம், ஒரு ஃபயர் டிஸ்ட்ராய் பண்ணலாம், இல்லை லைட்னிங் நம்மளுக்கு கொள்ளலாம். ஸோ என்ன நடந்தாலும் மேன் கேன் நாட் வின் அகெயின்ஸ்ட் நேச்சர். ஸோ நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். ஸோ நாம் வந்து என்ன பண்ண முடியும், ஹியூமன் பீயிங் மேன் கேன் ஒன்லி பி அ சர்வன்ட் டு சச் அ நேச்சர். அதே மாதிரி மேன் வந்து இந்த சீக்கு ஒரு சர்வெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸ் ஒர்க்கை முடிக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங்.